குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு லிட்டரரி கிரிட்டிசிசத்தில் பிலிப் சிட்னி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சர் பிலிப் சிட்னி 16ஆம் நூற்றாண்டின் மைய பகுதி வரையிலும், அதாவது 1550 வாக்கில் அது வரையிலும் இங்கிலீஷில் ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க், அதாவது கிரிட்டிக் அப்படின்னா விமர்சனம், எந்த விதமான விமர்சன புத்தகங்களும் மிடில் ஆஃப் த 16th செஞ்சுரி வரைக்கும் இங்கிலீஷில் எழுதப்படலை. ஏன்னா இங்கிலீஷில் லிட்ரேச்சரே பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டின் கடைசி 15ஆம் நூற்றாண்டில் தான் வருது. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா சாசர்னுடைய ப்ரொலாக் தி கான்டர்பரி டேல்ஸ், அதான் ரொம்ப பெரிய விஷயம். கோபடக் அப்படின்னு ஒரு ட்ராமா. இதை தவிர லிட்ரேச்சர் கூட அவ்வளவா இல்லை. ஸோ லிட்ரேச்சர் இலக்கியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான் அதை பற்றின விமர்சனம்னு ஒன்று வரும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 15ஆம் நூற்றாண்டில் தான் இங்கிலீஷில் லிட்ரேச்சரே வருது. அதனால 16ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி வரையிலும் இங்கிலீஷில் கிரிட்டிக்கல் ஒர்க் அப்படின்னு ஒன்று இல்லை. ஆனால் ரெனைசான்ஸ் மறுமலர்ச்சி காலத்திற்கு பின்னர், அதாவது கிரீக் அண்ட் லாட்டின், கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் இருந்த கிரிட்டிசிசம் இப்போதான் இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள், மேதைகளுக்கு மறுமலர்ச்சி காலத்திற்கு பின்னர் தான் கிரேக்க நாட்டிலிருந்தும் லாட்டின் மொழியிலும் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம், விமர்சனம் அப்போதான் இவங்க கைக்கே கிடைக்குது. ஸோ அப்போ தான் இந்த இங்கிலீஷ் ஸ்காலர்ஸுக்கு கிரிட்டிசிசம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் இந்த இங்கிலீஷ் ஸ்காலர்ஸ் தங்களுடைய மைண்டை கிரிட்டிசிசத்துக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் கிரிட்டிக்கல் ஒர்க்ஸே வருது. முதலாக இங்கிலீஷில் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க மூணு பேர் தான். முதல்ல சர் ஜான் செக், ரோஜர் ஆஸ்சம், தாமஸ் வில்சன். இந்த 3 பேரும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவங்களுக்கு பேரே கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸ் எனப்படுகின்ற சர் ஜான் செக், ரோஜர் ஆஸ்சம், தாமஸ் வில்சன், இவங்க 3 பேரும் தான் இங்கிலீஷில் தோன்றிய முதல் 3 கிரிட்டிக்ஸ், விமர்சகர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அறிவாளிகள், நிறைய கிளாசிக்ஸ் படித்தவங்க. கிளாசிக்ஸ் அப்படின்னாவே கிரீக் லாட்டினில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர்களின் புத்தகங்களை படித்தவங்க. அதே சமயத்தில் ஸோ கிரீக் லாட்டினில் இருக்கக்கூடிய கிளாசிக்ஸை தான் இவங்க நிறைய படிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கிலீஷ் மேலே, இவங்களுடைய தாய்மொழியாகிய இங்கிலீஷ் மேலே ரொம்ப இவங்களுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால இவங்களுடைய கிரிட்டிசிசத்தில் 2 பார்த்து இருக்கும். முதல்ல இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கிரீக் அண்ட் லாட்டின்ல இருக்க மிகச்சிறந்த ஒர்க்ஸ், அவைகளைத்தான் இவர்கள் மாடலாகவும் முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் வச்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் நேட்டிவ் டங் என்பது தாய்மொழி. இவர்களுடைய தாய்மொழியாகிய இங்கிலீஷினுடைய பியூரிட்டி, தூய்மை கெடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருந்தாங்க. அதாவது தூய்மை கெடக்கூடாது அப்படின்னாக்க இங்கிலீஷில் பிற மொழிகளின் கலப்பு. இங்கிலீஷில் அதிகமாக கலந்தது பிரெஞ்சு கலந்துருக்கு, கிரீக் கலந்துருக்கு, லாட்டின் கலந்துருக்கு, ஸ்காண்டினேவியன் கலந்துருக்கு. ஸோ இந்த கலப்பு இல்லாமல் இங்கிலீஷ் பியூராக வச்சுக்கணுங்கிறது ஒன்று. அதே சமயத்தில் கிரீக் அண்ட் லாட்டினில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கிளாசிக்ஸ், அவைகளை முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இவங்க வச்சுக்கிட்டாங்க. 1579 தான் ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர் என்கின்ற ஒரு பிரபு,
அவரு தான் ஒரு லிட்டரரி சர்க்கிள் ஒன்றை தோன்றி, இலக்கிய வட்டம், லிட்டரரி சர்க்கிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஊருங்கள்லாம் 10 பேர் இலக்கியம் பேசுகிறவங்க 10 பேர் சேர்ந்து ஒரு இலக்கிய வட்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. அது மாதிரி லெய்செஸ்டர் பிரபு 1579 இங்கிலாண்டில் ஒரு லிட்டரரி சர்க்கிளை தோற்றுவித்தார். அந்த லிட்டரரி சர்க்கிளுக்கு பேர் அரியோபேகஸ் அப்படின்னு பேர். இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், அரியோபேகஸ். இந்த அரியோபேகஸ் என்பதுதான் கிரீக் அண்ட் லாட்டின்ல இருக்கு இல்லையா, ப்ராசடி. ப்ராசடி அப்படின்னா யாப்பு. அந்த கிரீக் லாட்டின்ல இருக்கக்கூடிய ப்ராசடி அதை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கிலீஷ்லையும் அதே மாதிரியான யாப்பு இலக்கணத்தில் கவிதைகள் எழுதப்படணும் அப்படின்னு இவங்க இந்த அரியோபேகஸ் என்ற அந்த இலக்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க முயற்சிச்சாங்க. அதாவது கிரீக் அண்ட் லாட்டின் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராசடியை இங்கிலீஷ்க்கு சப்ஸ்டியூட்டாக இங்கிலீஷ் வர்ஸில் அதை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஸோ இந்த இலக்கிய வகைகளில் இந்த அரியோபேகஸ் என்ற லிட்டரரி சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி. இப்போ நீங்கள் சங்க இலக்கியம் அப்படின்னாக்க அதில் முக்கியமானவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் ஒரு நூல் எழுதுனீங்கன்னா அந்த அந்த தமிழ் சங்கத்தில் போய் அதை நீங்கள் காட்டணும். அவங்க ஒத்துக்கிட்டாதான் உங்களுடைய ஒரு நூல் வந்து மிக சிறந்ததுன்னு உலகத்தில் இருக்க ஒத்துக்குவான். இப்போ மாதிரி எவன் வேணாலும் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம், தப்பு தப்பாக எழுதலாம், குப்பை மாதிரி எழுதலாம், எழுதி அவன் கையில் காசு இருந்தால் பிரிண்ட் அடித்து புஸ்தமாக்கி விட்றான். ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் அப்படிலாம் எழுத முடியாது. நீங்கள் எழுதணும், எழுதி கொண்டு போய் அந்த சபையில் காட்டணும். அந்த சபையில் உங்களையே படிக்க சொல்லுவாங்க, படிக்கணும். படிக்கும்போது 10 பேர் அறிவாளிகள் சுற்றி உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னா கேட்பான். அப்போது நீங்கள் கேட்குறதுலாம் பதில் சொல்லணும். இந்த பதிலெல்லாம் திருப்தியாக இருந்தால் இதை ஒரு சிறந்த நூல்னு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அது மாதிரி இங்கிலீஷில் இந்த அரியோபேகஸ் என்பது தான் லிட்டரரி மேட்டர்ஸ், இலக்கிய விஷயங்களில் அவங்க தான் ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி. இந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டியில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, பிலிப் சிட்னி இருந்தார், கேப்ரியல் ஹார்வே, ஸ்பென்சர், எட்வர்ட் டயர், அப்புறம் ஒரு சிலர். ஸோ இவங்க தான் அந்த லிட்டரரி சர்க்கிள், அதாவது இந்த அரியோபேகஸில் அந்த ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக இருந்தவங்க இவங்க தான். சாசர் இறந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் போயட்ரி, சாசர் ஒரு மிக சிறந்த ஒரு போயட் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் போயட்ரி ஒரு சரியான பாதையில் போகலை. அதனால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி அரியோபேகஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, அந்த சரியான பாதையில் செல்லாத அந்த இங்கிலீஷ் போயட்ரியை கிளாசிக்ஸ் பக்கம், அதாவது கிரீக் ரோமில் இருந்த மிக சிறந்த நூல்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கணும் என்று அதன் பக்கம் திருப்பினாங்க. இதில் இந்த ஹார்வி இருக்கார் இல்லையா, நம்ம முதல்ல பார்த்தோம் 4 பேரும் ஃபியூ அதர்ஸ்னு பார்த்தோம். அந்த 4 பேரில் அந்த கேப்ரியல் ஹார்வி இருக்கார் இல்லையா, அவர் இன்னோவேஷன், புதுமையாக இங்கிலீஷில் ஏதாவது புதுமையாக இருக்கணும், அதாவது மொத்தத்தில் கிரீக் அண்ட் ரோம் கிளாசிக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு இவங்க முடிவெடுத்து செய்கிறாங்க. ஆனால் ஹார்வி என்ன பண்ணார்னா, அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது ஓகே, ஆனாலும் இங்கிலீஷில் சில புதுமைகளை செய்யணும் அப்படின்னு ஹார்வே முயற்சி செஞ்சார். இந்த ஹார்வே சொல்கிறத மற்றவங்க, இந்த சிட்னி, ஸ்பென்சர் அண்ட் டயர், இவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. இவங்களும் ஒத்துக்கிட்டு இவங்களும் என்ன செஞ்ச ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது கிரீக் ரோமனுடைய கிளாசிக்ஸாக ஃபாலோ பண்ணணும், ஆனால் அதே சமயத்தில் இங்கிலீஷ்லையும் புதுமையாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு இவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. 1579 இங்கிலாண்டில் ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு பிரச்சனை ஒன்று தோன்றுச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, சிலர் என்ன பண்ணாங்கன்னா போயட்ரியை அட்டாக் பண்ணாங்க. போயட்ரிங்கிறதே ஒரு குப்பை, தப்பு, போயட்ரி எல்லாம் எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப்பு கிளம்புச்சு. இன்னொரு குரூப் போயட்ரிங்கிறது ஒஸ்தி என்று அந்த போயட்ரியை டிஃபெண்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, அதாவது இந்த அரியோபேகஸ் தோன்றின அந்த சமயத்தில் இங்கிலாண்டில்
தோன்றிய ஒரு புது பிரச்சனை. பொயட்ரியை ஒரு குரூப்பும் அட்டாக் பண்ணுது, இன்னொரு குரூப் வந்து பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணுது, அதை வக்காலத்து வாங்குது, இல்லைல்ல சரி அப்படின்னு சொல்லுது. இந்த சமயத்தில் இது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத்தன் ஏஜ். எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னாவே குயின் எலிசபெத், முதலாம் எலிசபெத் ராணி ஆண்ட காலம் அது. அந்த முதலாம் எலிசபெத் ராணி ஆண்ட காலத்தை தான் இங்கிலீஷில் இங்கிலாண்டில் பொற்காலம்னு சொல்லுவாங்க. இப்போ குப்தர்களின் காலம் பொற்காலம். இப்போ நம்மலாம் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது சின்ன கிளாஸில் குப்தர்களின் காலம் பொற்காலம் எனப்படுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம பதில் படித்து எழுதியிருப்போம். அது மாதிரி இங்கிலாண்டில் முதலாம் எலிசபெத் ராணி ஆண்ட காலம்தான் பொற்காலம். ஏன் அது பொற்காலம் அப்படின்னா ஏத்தன்ஸ், ஏத்தன்ஸ்ங்கிறது கிரீக்கில் இருக்கு. ஏத்தன்ஸை ஆண்ட பெரிக்ளிஸ், ஏத்தன்ஸை கிரேக்கத்தில் இருக்கிற ஏத்தன்ஸை ஆண்ட ராஜா பெரிக்ளிஸ். அப்போ கிரீக்கில் பெரிக்ளிஸ் ஆண்ட காலம் தான் பொற்காலம். ரோம்ல அகஸ்டஸ் ஆண்ட காலம் தான் பொற்காலம். எப்படி ரோம்ல அகஸ்டஸும் ஏத்தன்ஸ்ல பெரிக்ளிஸும் ஆண்ட காலத்தை பொற்காலம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல இங்கிலீஷினுடைய வரலாற்றில் முதலாம் எலிசபெத் ஆண்ட காலத்தை நாம பொற்காலம்னு சொல்றோம். ஸோ ஏன் அதை பொற்காலம்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இந்த காலத்துல தான் இங்கிலீஷ் சர்ச், இங்கிலீஷ் ஆங்கில நாட்டில் இருக்கக்கூடிய சர்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு சரியான பாதுகாப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் அரசருக்கும் சர்ச்சுக்கும் அந்த ரிலீஜியஸ் அத்தாரிட்டிஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து இங்கிலீஷ் சர்ச் வந்து செக்யூராக இருக்கு. ரெண்டாவது, ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வளமான வாழ்வை நோக்கி போறாங்க. இங்கிலாந்துக்கு எந்த நேரத்தையும் ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நாடு பக்கத்தில் ஸ்பெயின். இப்போ நமக்கு எப்படி சைனாவும் பாகிஸ்தானும் இருக்கும், அதே மாதிரி ஸ்பெயின் எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. அந்த ஸ்பெயின்ல இருந்து ஒரு கப்பல் ஒன்று, அதுக்கு பேர் அர்மதா என்று பேர். அதுதான் ஸ்பானிஷ் அர்மதான்னு சொல்றாங்க. அந்த ஸ்பானிஷ் அர்மதா என்ற அந்த கப்பலானது அழிக்கப்பட்டுருச்சு. அது அழிக்கப்பட்ட உடனேயே ஸ்பெயினுடைய பலம் குறைஞ்சிருச்சு. அப்போ ஸ்பெயின் நாட்டிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டனி, பயமுறுத்தல், அது இங்கிலாந்துக்கு இப்போ கிடையாது. இப்போ நாடும் பாதுகாப்பாக இருக்கு, ஏழை மக்கள் வளமான வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்க, சர்ச்சு செக்யூராக இருக்கு. அதே சமயத்தில் கடல் பகுதியில் இங்கிலாந்து வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற ஆரம்பிச்சிருச்சு, வலிமை பெறுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இங்கிலாண்டில் வாழ்ந்த மக்கள் அமைதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஒரு நாட்டில் அமைதி திரும்புதோ அந்த நாட்டில் தான் இந்த மாதிரி இலக்கியம், கலை இவையெல்லாம் வளரும். எப்போ பார்த்தாலும் எப்போ குண்டு விழுமோ, எப்போ எது நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் எவனாவது உட்காந்து கவிதை எழுதிக்கிட்டு இலக்கியம் எழுதிக்கிட்டு இருக்க முடியுமா? எழுதுவாங்களா? அது யாருமே, அவன் எழுதினாலும் எவனும் படிக்க மாட்டான், அவனால் எழுதவும் முடியாது. மனசு ரொம்ப அமைதியாகவும் வசதியாகவும் இருக்கு. வீட்டுக்கு போனால் சாப்பாடு, நல்ல ரெஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டைம் இருக்குது, உட்காந்து ஒரு கதை எழுதலாம், கவிதை எழுதலாம், கொஞ்சம் ஒரு நல்ல சினிமாவுக்கு போகலாம். அப்போ தானே உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண முடியும். அப்போ தான் இந்த கதை, கவிதை, நாடகம் இதெல்லாம் வளரும். ஸோ இப்போ மக்கள் அமைதியாக இருந்ததுனால இப்போ இங்கிலாண்டில் இந்த மாதிரியான லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதே சமயத்தில் மறுமலர்ச்சி வேற தோன்றுச்சு. ஸோ ஒரு பக்கம் மறுமலர்ச்சி, ரெனைசான்ஸ், இன்னொரு பக்கம் அமைதியும் முன்னேற்றமும் இங்கிலாண்டில் ஏற்படுது. ஸோ இந்த ரெண்டும் சரியாக இருந்ததுனால, அதாவது அமைதி ப்ராக்ரஸ், முன்னேற்றம் இருக்கு, இன்னொரு பக்கம் மறுமலர்ச்சி காலம். அப்போ மறுமலர்ச்சி காலம், அதனால லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ், இலக்கிய செயல்பாடுகள் இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இலக்கியங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே இந்த இலக்கியம் நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை. 10 சினிமா வருதுனாக்கா சினிமா பார்த்துட்டு அதை விட இது நல்லா இருக்கு, இதை விட அது நல்லா இருக்கு, இதுல இது மோசம், அது சொட்டேன்னு யாராவது சொல்லுவோம்ல நம்ம. ஸோ அப்போ அதுக்கு தான் இப்போ சினிமாவே வரலன்னு வச்சுங்க, நீங்கள் எதை போய் விமர்சனம் பண்ணுவீங்க? அது மாதிரி இலக்கியங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டிஸ்கோர்ஸ்,
கிரிட்டிக்ஸ், விமர்சகர்கள் ஃப்ரீயாக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சான். அது நல்லா இல்லை, இது நல்லா இருக்கு, இந்த இடத்துல இது மோசம்னு அவங்க ஃப்ரீயாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி அவங்க ஃப்ரீயாக சொல்ல ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் அதுதான் பொயட்ரி அண்ட் ட்ராமா இது ரெண்டையும் இந்த பியூரிட்டன்ஸ்னு ஒரு குரூப்பு. பியூரிட்டன்ஸ் அப்படின்னா எல்லாத்துலேயும் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யார் வேணாலும் எதை வேணாலும் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பொயட்ரி அண்ட் ட்ராமாவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதை தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கவிதையும் நாடகமும் மக்களுக்கு ஒழுக்கக்கேட்டை உண்டாக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அதை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த 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 மதவாதிகள்னு இருக்காங்க இல்லையா சிலர், அந்த பேசிக் அடிப்படைவாதிகள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சினிமா கொட்டையெல்லாம் அங்கே சினிமாலாம் நீ ஓட்ட முடியாது, கொளுத்தி விட்டுரும். ஏன்னா அந்த சினிமா என்பது மக்களை ஒழுக்கக்கேட்டுக்கு உண்டாக்குது. நீங்கள் ஆப்கானிஸ்தான்லாம் அந்த அந்த ட்ரெஸ் வந்து தங்களுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு பெண்கள் போகலை அப்படின்னாக்கா அந்த பெண்களை கொண்டுடுவாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க இல்லையா? ஏன்னா நீங்கள் முகத்தை காட்டிட்டு போனீங்க அப்படின்னாக்கா அது ஆண்களை கவருது, அப்போ ஆண்கள் அது ஒழுக்கக்கேட்டுக்கு வழி வகுக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க பிலீவ் அது. அதனால நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இங்கே ட்ராமா அதே மாதிரி தான் இந்த பியூரிட்டன், இந்த தூய்மையானவங்க, இந்த மாதிரி அடிப்படைவாதிகள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ராமா பொயட்ரிலாம் வருது, இதில் வந்து மாரல் ஒழுக்கக்கேட்டுக்கு தீமை பயக்குது அப்படின்னு இவன்லாம் சொல்ல ஆரம்பித்தான். ஸோ இந்த மாதிரி முதலாக இலக்கியத்தை தாக்கி எழுதப்பட்ட ஒரு சிறு நூல் ஸ்டீஃபன் காசன் என்பவர் எழுதின த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ். இது ஒரு முக்கியமான புத்தகம். ஸ்டீஃபன் காசன் எழுதின த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் என்பதுதான் இங்கிலீஷில் முதலாக எழுதப்பட்ட இலக்கியத்தை தாக்கி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வேணும்னே இந்த ஸ்டீஃபன் காசன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நூலை சர் பிலிப் சிட்னிக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு பிலிப் சிட்னி கிட்ட கேட்கவே இல்லை. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்காமலே இந்த நூலை நான் பிலிப் சிட்னிக்கு டெடிகேட் பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன்னு எழுதி விட்டார். ஸோ இந்த புத்தகத்தில் காசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க பொயட்ரி ட்ராமாவெல்லாம் அட்டாக் பண்ணுறார். அட்டாக் பண்ணி இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு தீமை உண்டாக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி சொன்னால் கூட அவர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டார். என்ன ஒத்துக்கிட்டார்னா, நாடகங்கள்லையும் கவிதைகள்லையும் நல்ல நாடகங்களும் கவிதைகளும் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். ஸோ அப்போது ஆனால் அது அப்படி எப்படி ஒத்துக்கிறார் அப்படின்னா, இந்த நல்ல நாடகங்கள் நல்ல கவிதைகள் ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கு, அதனால அவைகள் நல்ல நாடகங்கள் நல்ல கவிதைகள் என்று அவர் சொல்லிட்டார். அதே சமயத்தில் இவருக்கு வந்து ஒரு நாடகம் ஒரு கவிதை என்றாக்க அதில் ஏஸ்தட்டிக் அழகுணர்ச்சி இருக்கும்ல, இவருக்கு இந்த அழகுணர்ச்சியிலலாம் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒழுக்கத்தை பற்றி நல்லா சொல்லுதா, அப்போ இது நல்ல புத்தகம். ஒழுக்கத்தை பற்றி இது நல்லா சொல்லலையா, அப்போ இது நல்லது இல்லை, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதில் இருக்கக்கூடிய அழகு, இப்போ சில சினிமாவெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய காட்சி அமைப்பு, இசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒன்றும் பெருசாக மற்றதெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது, ஆனால் ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கும். அதை இவர் ஒத்துக்க மாட்டார். இவருடைய ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் என்ற இந்த புத்தகத்தை இவர் எழுதின உடனே சிட்னி லாட்ஜ் இந்த ரெண்டு பேரையும் இது தூண்டுச்சு. இதுக்கு பதில் நாம் சொல்லணும். ஏன்னா அந்த ஆள் வந்து பொயட்ரி ட்ராமாவெல்லாம் இப்படி வாரி விட்டான், கண்ணாபுண்ணான்னு எழுதிட்டான், அதனால் இதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ரெண்டு பேர் முயற்சித்தாங்க. அதில் ஒருத்தர் லாட்ஜ், இன்னொருத்தர் பிலிப் சிட்னி. இந்த லாட்ஜுங்கிறவர் எழுதினார், அவரும் ஒரு சின்ன புத்தகம் எழுதினார். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் பேஜு எங்கேயோ போயிடுச்சு. அதனால எது லாட்ஜ் எழுதுனது இதுதானா அதுதானு எவனுக்குமே தெரியல. இப்போ ஒரு புத்தகம்னா அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பக்கம் இருக்கணும். ஸோ இந்த புத்தகத்தினுடைய பேர் இது, இந்த புத்தகத்தை எழுதுனது இவருன்னு ஒன்று இருக்கணும். எதுவுமே இல்லாமல் அட்டையை கிழிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் படிச்சுட்டு இது யார் எழுதுனது, இது இந்த நூலுக்கு என்ன பேருன்னா எவனுக்கும் தெரியாது. அது மாதிரி லாட்ஜினுடைய புத்தகம் அப்படி போயிடுச்சு.
இன்னொன்று பிலிப் சிட்னி எழுதுனது. அந்த பிலிப் சிட்னி எழுதுனது தான் An Apology for Poetry என்ற புத்தகம். ஸோ இந்த அப்பாலஜி ஃபார் போயட்ரி என்பது நம்முடைய காசன் எழுதின ஸ்டீஃபன் காசன் எழுதின த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் என்ற இந்த புத்தகத்தினுடைய ஒரு ஒரு பதில், அதற்கான பதில். ஸோ இப்போ ஒரு கேள்வி ஒன்று எழுது. என்ன எழுதுனா, இங்கிலீஷ் டிராமாவும் இங்கிலீஷ் போயட்ரியும் எந்த பாதையில் பயணிக்கணும்? ஏன்னா அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலீஷ் போயட்ரி அண்ட் ட்ராமான்னாவே அது ஒழுக்கத்தை பற்றி தான் சொல்லணும், அதில் ஏஸ்தட்டிக்ஸை பற்றி, அழகுணர்ச்சி வேற எதுவுமே தேவையில்லை, ஒழுக்கத்தை பற்றி தான் ஏன் சொல்லணும், வேற எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ டிராமாவும் போயட்ரி எந்த பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ இந்த கேள்வி தோன்றின உடனே இந்த லிட்டரரி டேஸ்ட் இருக்கு இல்லையா, இலக்கிய சுவை, இந்த சுவையை உருவாக்கணும். இந்த இலக்கியத்தில், அதாவது ஒரு படம் பார்த்தா, சினிமா பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஒரு இலக்கியத்தை படித்தா அதை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இலக்கியம் ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அதை பின்தொடர ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜை சீர்திருத்தணும், மொழியை சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய செக், சாம் அண்ட் வில்சன் இல்லையா, அந்த கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்னு பார்த்தோம் இல்லையா அவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போயட்ஸ் ட்ராமாட்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர், மார்லோ அண்ட் ஷேக்ஸ்பியர். ஸோ மார்லோ அண்ட் ஷேக்ஸ்பியர் என்ற 2 போயட்ஸ் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட். இன்னொரு பக்கம் மொழியை சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செக், சாம் அண்ட் வில்சன். ஸோ இவங்க எல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இவங்க தாய்மொழி அதில் தோன்றுகின்ற இலக்கியத்திற்கு இப்படி தான் இருக்கணும்னு ஷேப் கொடுத்துருக்கோம் இவங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹார்வி, ஸ்பென்சர், கேம்பியன், சிட்னி, பென் ஜான்சன், இவங்களெல்லாம் கிளாசிக்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ முதல் சொல்கிறவங்களெல்லாம் தாய்மொழியினுடைய இலக்கியம் இது இப்படித்தான் இருக்கணும் என்று அதற்கு ஒரு ஷேப்பை உருவாக்கினவங்க அவங்க. இன்னொரு பக்கம் ஹார்வி, ஸ்பென்சர், கேம்பியன், சிட்னி, பென் ஜான்சன், இவங்களெல்லாம் கிளாசிக்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்க. கிளாசிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் லாட்டின் அண்ட் கிரீக்கில் இருக்க மிக சிறந்த புத்தகங்கள். இப்போ இதுதான் பிலிப் சிட்னி எப்படி அவர் உள்ள வர்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இப்போ சார் பிலிப் சிட்னி எவ்வளவு சிறந்த ஆள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். இவன் ஒரு குயின் எலிசபெத் காலத்தில் கோர்ட்டியர், அரச சபையில் இருந்தவர், ஒரு நல்ல ஜென்டில்மேன். ஒரு தடவை ஜட்ஃபென் என்கின்ற ஒரு இடத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் இவருக்கு அடிபட்டு இவருக்கு நிறைய ப்ளீடிங், ரத்தம்லாம் வெளியே போயிடுச்சு. ரத்தம் வெளியே போய் அடிபட்டு தாகத்தில், அப்படியே தண்ணீர் தாகத்தில் இருக்கார். அப்போது இவர் ஒரு குயின் எலிசபெத் சபையில் இருக்கிறவர், இவரும் போருக்கு வந்திருக்கார். போரில் இவருக்கு அடிபட்டுருது, ரத்தப்போக்கு ஏற்படுது, அதில் இவர் அப்படியே கொஞ்சம் மயங்கிற மாதிரி நிலையில் இருக்கார். இவருக்கு தண்ணி தேவைப்படுது. உடனே தண்ணி கொண்டு வர்றாங்க. தண்ணி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கும்போது இவருக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண சோல்ஜர் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான். அவனுக்கும் அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு, அவனுக்கும் தண்ணீர் தாங்க எடுக்குது. இவரை விட அவனுக்கு ரொம்ப அதிகமான ரத்தம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் இவருக்கு கிடைத்த அந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கி அவனுக்கு கொடுத்து, தை நீட் இஸ் கிரேட்டர் தேன் மைன், உன்னுடைய தேவை என்னுடைய தேவையை விட உன்னுடைய தேவை பெரியது, அதனால நீ குடி என்று கொடுத்துருக்கார். இதுதான் இவர் பிலிப் சிட்னி எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ சிறந்த மனிதாபிமானம் மிக்கவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று. இவர் எழுதின புத்தகம் தான் அப்பாலஜி ஆஃப் போயட்ரி. இது எழுதினாரு, எல்லாரும் போயட்ரியும் டிராமாவும் அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிற வகையில் எழுதப்பட்டதான் இது.
ஸோ ஸ்டீஃபன் காசன் எழுதின த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் என்ற அந்த புத்தகத்தை லைன் பை லைன் அவன் அட்டாக் பண்ணுறான். அதுக்கு லைன் பை லைன் பதில் சொல்லி அப்பாலஜி ஃபார் போயட்ரியை நம்ம சிட்னி எழுதுறார். காசன் இந்த அவர் 4 குற்றச்சாட்டு வைக்கிறாரு போயட்ரி மேலே. ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் போயட்ரி ட்ராமாவெல்லாம் படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட வேறு வேலை செய்யலாம். ஸோ எ மேன் குட் எம்ப்ளாய் இஸ் டைம் மோர் யூஸ்ஃபுல்லி தேன் இன் போயட்ரி. ஏன்டா கவிதையும் இதையும் படித்து நேரத்தை வீணாக்குறீங்க, இதை விட நீங்கள் வேறு வேலை செய்கிறது நல்லது என்று ஒன்று சொல்கிறார். அப்படி போயட்ரியை மட்டம் தட்டுறார். ஏன்டா போயட்ரியை படித்து நேரத்தை வீணாக்காத, அது வெட்டி வேலை, இன்னொரு வேறு வேலை இருந்தால் செய் அப்படின்ட்டார். இன்னொன்று, கவிதை என்பது பொய்களின் தாய் அப்படின்னு சொல்றார். அதாவது கவிஞன்லாம் பொய் சொல்றவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2. 3வது, அவதூறு பரப்புறதுல இந்த கவிதை என்பது முக்கியமான பங்கு வகிக்கிறது. மற்றதை அவதூறு பண்றது, மற்றதை குறை சொல்றது, இந்த வேலை தான் கவிதை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது இவர் சொல்றார் 4வது, நம்ம காசன் 4 குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுல 3 குற்றச்சாட்டு. 4வது குற்றச்சாட்டு, பிளாட்டோவே சொல்லிட்டாரு, கவிஞர்களெல்லாம் ஒரு நல்ல நாடு, மக்களின் நலனை மையமாக கொண்டு செயல்படுகின்ற நாடுகளில் இருந்து கவிஞர்களை வெளியேற்றணும் என்று பிளாட்டோவே சொல்லிட்டாரு. அதனால கவிதை வேண்டாம் என்று 4 குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான கிரிட்டிக்கல் ஒர்க்ஸும் கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சாசர் எழுதின இலக்கியம் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த விதமான கிரிட்டிசிசமும் தோன்றாத ஒரு காலம். ஒரு பெரிய போயட்ரியும் கிடையாது. சாசரை தவிர ஒரு சிறந்த கவிஞன் எழுதின கவிதை வேற நல்ல நூல்களும் கிடையாது. அப்போ இந்த காசன் எழுதின இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ பதில் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லலாம்? கம்பராமாயணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, திருக்குறளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அப்படி நீங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லணும்ல. நீங்கள் ஒரு கோர்ட்டில் வாதிடும் போது கூட இந்த சட்டத்தில் இப்படி சொல்லப்படுது, இந்த சட்டத்தில் இப்படி சொல்லப்படுது, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி ஒரு தீர்ப்பு வெளியாயிருக்கு, இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய பாயிண்ட் எடுபடும். அப்போ சிட்னி இந்த அட்டாக்கு பதில் சொல்லணும்னா இதற்கு முன்னாடி நல்ல இலக்கியங்கள் இருக்குன்னு வச்சுங்க, அந்த இலக்கியத்திலிருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நல்ல கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லலாம். ஆனா சிட்னி சொல்ற அளவுக்கு எந்த கிரிட்டிக்கல் ஒர்க்ஸும் கிடையாது, இலக்கியமும் கிடையாது இங்கிலீஷ்ல. அதனால சிட்னி என்ன பண்ணினாரு அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க கிளாசிக்ஸ், கிரீக், ரோமன் அந்த புத்தகங்கள்ல இருந்து சிறந்த விஷயங்கள்லாம் எடுத்து அவர் சொல்லி இந்த பாயிண்டின் படி இதுதான் சரி என்று அந்த 4 குற்றச்சாட்டையும் இவர் மறுக்கிறார். ஸோ அதனால ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் மறுக்கிறதுக்கு பழைய கிளாசிக்ஸ், இட்டாலியன் ரைட்டர்ஸ், இட்டாலியில இருக்கக்கூடிய ஹோமர், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ப்ளூட்டார்க்ஸ், அதே மாதிரி கிரீக்ல இருக்கக்கூடிய சிசரோ, வெர்ஜில், ஹொரேஸ் அண்ட் ஓவிட், ரோமானியர்கள்ல இருக்கக்கூடிய மின்டர்னோ, ஸ்காலிகர், காஸ்டல் வெட்ரோ, மற்ற இட்டாலிய கவிஞர்கள். ஸோ இந்த மாதிரி இட்டாலி, ரோம், கிரீக் இதுல இருக்கக்கூடிய சிறந்த நூல்களை எடுத்து இந்த 4 குற்றச்சாட்டுகளையும் இவர் மறுக்கிறார். சரி, இவர் எப்படி மறுக்கிறார்? ஹிஸ் ஆர்குமெண்ட், இவர் என்ன சொல்லி இதை மறுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவருடைய அப்பாலஜி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். காசனுடைய லைன் பை லைன் அவனுடைய புத்தகத்திற்கு பதில் சொல்றார். இதுல அதாவது அவன் சொல்லிட்டான், பிளாட்டோவில் இருந்தே பிளாட்டோவே சொல்லிட்டாரு, ஒரு நல்ல மக்கள் நல அரசிலிருந்து நல்ல கவிஞர்களெல்லாம் வெளியேற்றினா தான் நல்ல மக்கள் நல அரசே உண்டாகும்னு அவன் பிளாட்டோ காலத்திலிருந்து சொல்லிட்டான். ஸோ அதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும். இவருடைய பதில் பூரா எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல லாஜிஷியன் என்றால் தர்க்கவியல், தர்க்கம் பண்றாங்க இல்லையா, வாதிடுவாங்கல்ல, வாதிடும் போது ஒரு மட்டை அடியக்கூடாது, ஒவ்வொன்றையும் ஒரு நல்ல பாயிண்ட்டை சொல்லி வாதிடணும். அப்படி ஒரு நல்ல லாஜிக் படித்தவங்க, ஒரு தர்க்கவியல் படித்தவங்க எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்களோ அது மாதிரி இவருடைய ஆர்கியூ இருந்துச்சு.
ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, பொயட்ரிங்கிறது ஒரு பழைய த ஓல்டஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங், கற்றுக்கொள்வதில் ஒரு மிக பழமையான ஒன்று தான் கவிதை. ஏன்னா ஆரம்ப காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எதையாவது ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா கவிதை வடிவத்தில் தான் இருக்கும். ஏன்னா கவிதை வடிவத்தில் சொன்னால் தான் அதை மனசில் நிற்கும். உரைநடையாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா 10க்கு 4 தான் நிற்கும், 5 தான் நிற்கும். ஆனால் ஒரு கவிதையை நடையாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது மனசில் நிற்கும். அதனால பொயட்ரிங்கிறது த ஓல்டஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு முதல்ல இவர் சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றையும் விட, இப்போ இதெல்லாம் ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாலஜி ஆஃப் பொயட்ரியில் ஒன்னொன்னும் ஒரு தனித்தனி பேரா, ஆனால் சும்மா ஒரே ஒரு வரியில் சொல்லப்பட்டிருக்கு. பொயட்ரிங்கிறது ஃபிலாசபியை விட அதனுடைய சார்ம், அதனுடைய அழகுல சுப்பீரியர். அதே மாதிரி ஹிஸ்டரியை விட யூனிவர்சாலிட்டி, அகில உலகத்திற்கும் பொதுவானதாக இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை விட இது சிறந்தது. சயின்ஸை விட இதனுடைய மாரல் எண்டில் சயின்ஸை விட இது சுப்பீரியர். லாவில் ஹியூமன், அதாவது சிவிக் குட்னஸ், அதாவது சிவிக் அப்படின்னா சாதாரண, இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்யணும், அதுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான். நீங்கள் அடிபட்டு கிடக்கிறவனை கவனிச்சிங்கன்னா உங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை உங்களால் செய்ய முடியாது. அப்போ எது முக்கியம் அப்படின்னா சிவிக் குட்னஸை விட ஹியூமன் தான் முக்கியம். ஹியூமன். ஸோ என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரேதர் தேன் சிவிக் குட்னஸ், அதுதான் லா. ஸோ லா என்பது சிவிக் குட்னஸ், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இடது பக்கம் தான் நீங்கள் போகணும், வாசம் தான் இடது பக்கம் தான் போகணும், இடது பக்கம் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு எதிர்த்தாப்புல ஒருத்தன் இடது பக்கம் நேராக எதிர்த்தாப்புல வந்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க, இல்லை இல்லை நான் இடது பக்கம் தான் போவேன், எதிர்த்தாப்புல வர்றவன் வலது பக்கம் வர்றான், வர வேண்டிய அவன் தான் தப்புன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. டக்குன்னு வந்துட்டா நீங்கள் பாதையை மாதிரி அடுத்த பக்கம் வலது பக்கம் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் ஸோ சிவிக் குட்னஸ் அப்படின்னா இடது பக்கம் தான் போனால் இடது பக்கம் தான் போகணும், நீங்கள் மாறி போனீங்கன்னா நீங்கள் குற்றம். ஆனால் யாருக்கும் ஒரு குழந்தை ஒன்று அடிபடுற மாதிரி கிடக்கு, டக்குன்னு நீங்கள் வலது பக்கம் பாஞ்சு ஓடி அந்த குழந்தைய நீங்கள் காப்பாற்றுறீங்க. குழந்தையை காப்பாற்றுவதற்காக கூட நீங்கள் வலது பக்கம் சென்றது தப்பு அப்படின்னு உங்களை சொல்லக்கூடாது இல்லையா? அது மாதிரி சிவிக் குட்னஸை விட ஹியூமனிட்டி தான் முக்கியம். ஸோ லா, சட்டம் என்பது சிவிக் குட்னஸை சொல்லும், ஆனால் பொயட்ரி என்பது மனிதாபிமானம் தான் சிறந்ததுன்னு சொல்லும். எனவே லா அதை விட ஒரு இதுதான் பெஸ்ட்டு இப்படி. ஸோ லாவை விட, ஹிஸ்ட்ரியை விட, சயின்ஸை விட, ஃபிலாசபியை விட பொயட்ரி தான் சிறந்தது என்று இவருடைய புத்தகத்தில் இவர் சொல்றார். அதே சமயத்தில் பாஸ்டரல் கவிதையில் ஒரு பாஸ்டரல் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஆடு மாடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு பகுதி. அந்த பசுமையான பகுதிங்கிறது மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன அமைதியை உண்டாக்கும். ஸோ பாஸ்டரல்ங்கிறது பொதுவாகவே மனிதனுடைய மனதிற்கு அமைதியை உண்டாக்கும். அதனால பாஸ்டரல் முக்கியம். எலிஜி, இரங்கற்பா. இரங்கற்பா என்பது மற்றவன் படுகின்ற துன்பம். ஒருத்தன் இறந்து போயிட்டா அப்போ நமக்கு எவ்வளவு வருத்தமும் துன்பமும் இருக்கு. ஐயோ அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும், அவன் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு உதவி செய்தவனாக இருந்திருக்கான், திடீர்னு அவன் இறந்து போயிட்டான், அப்போ இந்த சமுதாயம் எவ்வளோ கஷ்டப்படும், அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். ஸோ இதான எலிஜி. அப்போ எலிஜி என்பது ஒருத்தனுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரக்சர்ட்னஸ், மனித குலத்திற்கு ஏற்படுகின்ற ஒரு துன்பம், இதை வெளிப்படுத்துறது தான் எலிஜி. அதனால அது சிறந்தது. சட்டையருங்கிறது ஒருத்தனுடைய குற்றத்தை அப்படி லைட்டாக கிண்டல் பண்ணி அந்த குற்றத்தை அவனுக்கு சுட்டி காட்டுறது, அதனால சட்டையரும் ஒஸ்தி. ஸோ எலிஜி ஒஸ்தி, பாஸ்டரல் ஒஸ்தி, சட்டையர் எப்படி சிறந்தது. அதே மாதிரி காமெடிங்கிறது ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தப்புங்களெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது, அது காமெடி. அதனால காமெடி சிறந்தது. ட்ராஜடி என்பது ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு அப்படியே அவனை உருக வச்சு ஒரு தப்பு பண்ணால் எப்படியெல்லாம் மற்றவங்க கஷ்டப்படுவாங்கங்கிறத அவனை உணர வைக்கிறது. அப்படி உணர்ந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் தப்பு இல்லாமல் வாழணும் என்பதை உணர்த்துவதுதான் ட்ராஜடியினுடைய வேலை. அதனால ட்ராஜடி சிறந்தது.
இப்படி காமெடி சிறந்தது, ட்ராஜடி சிறந்தது, பேஸ்டரல் சிறந்தது, எலிஜி சிறந்தது, காமெடி எல்லாம் ஒஸ்தி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ட்ராஜடி அந்த மாதிரி இருக்கும். லிரிக்ங்கிறது ஒரு சாதாரண பாட்டு, அது ரொம்ப இனிமையாக இருக்கும். இனிமையாக மற்றவர்களை புகழ்ந்து சொல்லக்கூடியது, அதுவும் சிறந்ததான். ஒரு எப்பிக்ங்கிறது ஒரு ஒரு இப்போ நம்ம சொல்லலாம் பேரடைஸ் லாஸ்ட் எப்பிக். அப்போ எப்பிக்ங்கிறது ஒரு சின்ன உண்மை, சின்ன விஷயத்த அப்படி ஒரு கம்பீரமா மிக பெருசாக சொல்றது எப்பிக். அதனால எப்பிக், லிரிக், காமெடி, ட்ராஜடி, எலிஜி, பாஸ்டரல், லிரிக் எல்லாமே சிறந்தது என்று போயட்ரியை இவர் டிஃபெண்ட் பண்றார். டிஃபெண்ட் பண்ணிட்டு இந்த காசன் சொன்னான் இல்லையா 4 குற்றச்சாட்டுகள், அந்த 4 குற்றச்சாட்டுகளுக்கு இவர் பதில் சொல்றார். முதல் குற்றச்சாட்டு என்ன சொல்றான்? ஒரு மனுஷன் பொயட்ரியை படிக்கிறத விட யூஸ்ஃபுல்லா வேற வேலை செய்யலாம். இதுதான் முதல் குற்றச்சாட்டு. இதற்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கவிதை என்பது ஒரு மனுஷனுடைய மனசுல நற்சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கக்கூடியதுதான் ஒரு நல்ல கவிதை. அப்போ அந்த நல்ல கவிதைங்கிறது ஒரு வர்ச்சு, ஒரு நற்குணத்தை போதிக்கக்கூடியது. எந்த நல்ல கவிதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கவிதையினுடைய முடிவுல மனுஷனுக்கு ஒரு நற்சிந்தனை உருவாக்குற ஒன்றைதான் அது சொல்லும். அதனால இது அதை படிக்கிறது என்பது நல்ல சிந்தனையை உருவாக்கும். அதனால இதை படிக்கிறது மிகவும் சிறந்தது, நேரம் வேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்றாரு. எக்ஸாம்பிளை எடுத்து சொல்லிட்டு இது கவிதை என்பது நல்ல டீச் பண்ணும், நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு டீச் பண்ணி உங்க உள்ளத்தை உருக்குகின்றது அதுக்கு இருக்கு. அதனால கவிதை தான் சிறந்தது, கவிதை படிக்கிறதுக்கு நீங்க நேரம் ஒதுக்குனீங்கன்னா அது நல்லது என்று சொல்றாரு. இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு? கவிதை என்பது பொய்களின் தாய், கவிஞன் பொய் சொல்றவன் அப்படின்னு சொல்றாரு. இது இரண்டாவது குற்றச்சாட்டு. இவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஒரு கவிஞன் எப்பொழுதுமே ஒரு ஹையர் ட்ரூத்தை தான் அவனுடைய கவிதையில சொல்லுவான், அதை சொல்ல முயற்சிப்பான். அப்போ ஒரு உயர்ந்த உண்மையை, உயர்ந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய கவிதையில் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கவிஞன் நிச்சயமாக ஒரு லயர், பொய் சொல்றவனாக இருக்க மாட்டான் என்று இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றார். மூணாவது குற்றச்சாட்டு என்ன? இந்த கவிதை என்பது எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணும், மிஸ்யூஸ் பண்ணும், மற்றதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனிதனுடைய மனிதனுடைய புத்திசாலித்தனத்தை குறை சொல்லிட்டு அதே சமயத்துல மனுஷனை பாவம் செய்யறதுக்கும் ஒரு காமத்தை உண்டாக்கக்கூடிய காதலையும் தான் இது சொல்லுது. அதனால இது நல்லது இல்லை என்பது மூணாவது குற்றச்சாட்டு. இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது பொயட்ரி மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ், மேன்ஸ் விட்ட பொயட்ரி அபியூஸ் பண்ணாது. பொயட்ரி, it is not poetry that abuses man's wit, but man's wit that abuses poetry. கவிதையா மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் விட்டை அபியூஸ் பண்ணுது. இந்த விட்டுடைய, அந்த இன்டெலிஜென்ட் உடைய அந்த மேன் இருக்கான் பாருங்க, அவன் தான் பொயட்ரியை அபியூஸ் பண்றான். It is not poetry that abuses man's wit, but man's wit abuses poetry. அதுதான் பொயட்ரியை அபியூஸ் பண்ணும், ஆனா பொயட்ரி அப்படியே அபியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. அதாவது சின்ஃபுல் லவ், பாவத்தை சுமந்திருக்கக்கூடிய லவ். அதாவது லவ்ங்கிற பேர்ல ரொம்ப பேர் என்ன பண்ணிடுவான்னா, நிறைய பாவம் செஞ்சு நிறைய பெண்களை கெடுத்துருவான். ஆனா அவன் சொல்றது எல்லாமே லவ் 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 அப்படிமா. ஆனா அந்த லவ்க்கு பின்னாடி அவன் இன்டென்ஷனே வேற மாதிரி இருக்கும், நிறைய பண்ணிடுவான். அப்போ இது பொயட்ரி சின்ஃபுல் லவ் இல்லை, ஆனா அதை மிஸ்யூஸ் பண்றான். ஸோ மிஸ்யூஸ் பண்றதான் தப்பே ஒழிய, நீங்க ரைட் யூஸ் இருந்துச்சுன்னா பொயட்ரி அந்த வேலையை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாலாவது குற்றச்சாட்டு பிளாட்டோ சொன்னது.
ஸோ பிளாட்டோ சொல்கிறது பொயட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல மக்கள் நல அரசானது கவிஞர்களெல்லாம் வெளியேற்றணும்னு பிளாட்டோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிளாட்டோ இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கவிதை என்பது டிவைன் இன்ஸ்பிரேஷன், அது தெய்வீகத்தன்மை வாய்ந்த உள்ளத்தில் இருந்து தோன்றுவது தான் கவிதை என்று பிளாட்டோ ஒரு இடத்துல சொல்றார். ஸோ அப்படி சொன்ன ஒருவர் இந்த மாதிரி he found fault not with, அதனால பொயட்ரியில குறையே கிடையாது, ஆனால் பொயட்ஸ் மேலே வேணா குறை இருக்கும். ஸோ பொயட்ஸ் மேலே தான் குறை இருக்குமே ஒழிய பொயட்ரி மேலே குறைய இருக்காது என்று அதையும் இவர் மறுக்கிறார். அடுத்தது, இவருக்கு கிளாசிசிசம்னா தான் ரொம்ப பிடிக்கும். நான் முதலே சொன்னேன், இவங்களுக்கெல்லாம் கிளாசிக்ஸ் தான் பிடிக்கும். கிளாசிக்ஸ் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இவங்க கிளாசிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே அது வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ் சிட்னி தன்னுடைய அப்பாலஜியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவர் அந்த இங்கிலீஷ் பொயட்ரிக்கு கிளாசிக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். கிரீஸ் அண்ட் ரோம், ஆன்சியன் கிரீக், பழமையான கிரீஸ்லையும் ரோம், அந்த கிரீக் ரோம்ல இருக்கிற கவிதைகள் அதை அப்படியே அந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ்லையும் கவிதை எழுதணும் அப்படின்னு இவர் சொல்றார். அப்படி சொல்லிட்டு, பொயட்டு கவிஞன் என்பவன் ஒன்றை உருவாக்குபவன். கடவுள் எப்படி ஹெவன்லி மேக்கர் இல்லையா, சொர்க்கத்தை படைத்தவர், மனிதனை படைத்தவர், அவர் தான் படைப்பாளி. ஆனால் இந்த கவிஞனும் ஒரு படைப்பாளி தானே. ஸோ எப்படி ஹெவன்லி மேக்கர் ஆகிய காடை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒன்றை புதிதாக உருவாக்கக்கூடிய கவிஞனையும் நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றார். சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷில் கவிதை எழுதுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸை உருவாக்கி அந்த மாடல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இங்கிலீஷ்காரன் பொயட்ரி எழுதணும், ட்ராமா எழுதணும், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சில மாடல்ஸை உருவாக்கணும்னு சொல்றார். அந்த மாடல்ஸை இவர் உருவாக்குறதுக்கு என்ன செய்கிறாருன்னா, ஆன்ஷியன் பெரிய பெரிய பழைய இட்டாலியில் இருக்கிற டான்டே, ப்ளூட்டார்க், பெட்ரார்க், இவங்களெல்லாம் எழுதின புத்தகங்களை வைத்துக்கொண்டு அந்த புத்தகங்களை மாடல்ஸாக வச்சுக்கிட்டு அந்த மாடல்ஸில் தான் நீங்கள் வந்து பொயட்ரி எழுதணும், ட்ராமா எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது அப்படி சொல்லிட்டு, அதே சமயத்தில் பிளாட்டோ சொன்ன, அரிஸ்டாட்டில் அவருடைய பொயட்டிக்ஸில் சொன்ன, ஹொரேஸினுடைய ஆர்ட் ஆஃப் பொயட்ரியில் அவர் சொன்ன அந்த ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அரிஸ்டாட்டில் அவருடைய பொயட்டிக்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, 3 யூனிட்டியை பற்றி சொல்கிறார். யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இல்லையா. ஒரு ட்ராமா அப்படின்னா அதில் யூனிட்டி ஆஃப் டைம் முக்கியம். யூனிட்டி ஆஃப் டைம் முக்கியம் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் இருக்கான், அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, சரி நான் போய் லண்டனில் போய் அவனை நான் சண்டை போட போகிறேன் அல்லது என் காதலியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த சீனில் இவர் லண்டனில் இருக்கிற மாதிரி காட்டுறான் இல்லையா. அடுத்த சீனில் ஒரு 2 சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்து ஒரு ஃப்ளைட்டை காட்டுவான். ஃப்ளைட்டை காட்டிட்டு அடுத்தது இவனை காட்டும்போது இவர் இந்தியாவில் வந்துட்டாரு அப்படின்னு காட்டுவான். இதை கிண்டல் பண்ணுவாங்க. இது வந்து சினிமாங்கிறது வேற. நாடகத்தில் கண் முன்னாடி ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான். முதல் சீனில் இவன் இங்கே இருக்கேன்னு சொல்கிறான், அடுத்த சீனில் ஒரு 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இன்னொரு ஒரு ஊரில் இருக்கேன்னு அவன் சொல்கிறான்னு வச்சுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஓ என்னடா 5 நிமிஷத்துக்கு முன்னே தான் இங்கே இருந்தால் அதுக்குள்ளே நீ 1000 கிலோமீட்டர் போயிட்டியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கிண்டல்லாம் பண்ணுவான்ல. அதனால யூனிட்டி ஆஃப் டைம் முக்கியம். அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் பிளேஸ் முக்கியம் இல்லையா. இப்போ தான் ஒரு குழந்தை பிறக்குது, திடீர்னு 10 வருஷம் கழிச்சு சின்ன இளைஞன் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு பெரிய ஆள் ஆயிடுறாரு, அப்புறம் கல்யாணம் ஆகிடுது, அப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்குது. இப்படின்னு நீங்கள் ஒரே நாடகத்தில் காமிச்சிங்கன்னு வச்சுங்க, அதுவும் சரியா இல்லை. கண் முன்னாடி நாடகம் நடக்கிறது 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்குள்ள 30 வருஷத்து விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, பார்க்குறவன் நம்ப மாட்டான்.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், இது மூணு முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அரிஸ்டாட்டிலே என்ன சொல்லிட்டாருன்னா யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை வந்து அவர் இம்பார்ட்டன்ட் கண்டிஷனாக அவர் சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் யூனிட்டி ஆஃப் பிளேஸை கேஷுவலாக தான் சொல்கிறார். யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் யூனிட்டி ஆஃப் பிளேஸ் இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக தான் சொல்கிறார். ஆனால் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இஸ் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அப்படி தான் அவர் சொல்கிறார். ஆனால் சிட்னி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இந்த மூணு யூனிட்டியும் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு யூனிட்டிஸையும் பின்பற்றி எழுதப்பட்ட கோபடக் என்ற ஒரு நாடகம், அதை இவர் ரொம்ப புகழ்ந்து இது மாதிரி ஒரு நாடகமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது சிட்னி வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட நாடகங்கள்ல அந்த கோபடக்குங்கிறது இந்த மூணு யூனிட்டிஸையும் ஃபாலோ பண்ணி எழுதப்பட்டது. யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். அதனால அவர் கோபடக் என்ற நாடகத்தை, இங்கிலீஷ் டிராமாவை முன்னிறுத்தி இது மாதிரி தான் நாடகங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த ட்ராஜை காமெடி அப்படின்னு பின்னாடி வந்துருச்சு. அதாவது ஒன்று காமெடிங்கிறது முழுக்க முழுக்க ஒரே தமாஷா இருக்கும், கடைசியில் அது ஒரு நல்ல சுமூகமான முடிவில் இருக்கும். ஒரு கல்யாணம் நடக்கும், அல்லது எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இது காமெடி. ட்ராஜடிங்கிறது அந்த நாடகம் பூரா சோகமாக இருக்கும், ஒரே சண்டை சச்சரவு கொலை இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ஹீரோ ஹீரோயின் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஸோ இது ட்ராஜடி. ட்ராஜடினா ட்ராஜடியாக தான் இருக்கணும், காமெடினா காமெடியாக தான் இருக்கணும், இப்படி தான் சிட்னி சொல்லுவார். ஆனால் பின்னாடி நீங்கள் ஷேக்ஸ்பியனுடைய நாடகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராஜை காமெடின்னு ஒன்று இருக்கும். காமெடி தான், ஆனால் நடுவில் நிறைய ட்ராஜடி சீனும் இருக்கும், ஆனால் கடைசியில் வந்து முடியும். இப்போ நீங்கள் டெம்பஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ப்ராஸ்பரோங்கிறவன் ஏமாற்றப்படுவான், துன்பப்படுவான், கடைசியில் ஒரு புயல் வரும், அந்த புயலில் இந்த கப்பெல்லாம் மாட்டிக்கும். ஸோ நடுவில் ட்ராஜடியும் இருக்கும், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுமூகமாக முடிஞ்சு அது காமெடியாக. ஸோ இப்போ ட்ராஜடி காமெடி ரெண்டும் இருக்குது, அதனால் இதுக்கு பேர் ட்ராஜை காமெடின்னு பேர். நிறைய நாடகங்கள் அப்படி இருக்கும். ஆஸ் யூ லைக் இட், அதெல்லாம் ட்ராஜை காமெடி. இது மாதிரி ட்ராஜை காமெடிங்கிறது இருக்கும், ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டார். ட்ராஜடினா ட்ராஜடி தான் இருக்கணும், காமெடினா காமெடி தான் இருக்கணும். ரெண்டையும் மிங்கிள் பண்ணால் அது கிங்ஸையும் கிளவுன்ஸையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஆகிடும். கிங் அரசனாக தான் இருக்கணும், கிளவுன் கோமாளினா கோமாளியாக தான் இருக்கணும். எப்படா நீங்கள் வந்து அரசனையும் கோமாளியும் ஒன்று சேர்ப்பீங்களா அப்படின்னு இவர் சொல்லி அது தவறுன்னு சொல்லுவார். ஆனால் இதில் என்ன முக்கியம்னா இதுக்கு பின்னாடி ஷேக்ஸ்பியர் எழுதின எத்தனையோ ட்ராஜிக் காமெடிஸ், மார்லோ எழுதின ட்ராஜிக் காமெடிஸ், இதெல்லாம் இவர் பார்த்துருந்தார்னா இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இதெல்லாம் தெரியாததுனால ட்ராஜிக் காமெடி தான் ஒஸ்தின்னு சொல்லிட்டாரு. ஸோ பின்னாடி இருந்த ரொமான்டிக் ட்ராமா, ரொம்ப சிறப்பான ரொமான்டிக் ட்ராமாவை இவர் பார்க்கல. ஆரம்பத்தில் தோன்றின ரொம்ப ரூடான ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ட்ராமாவை தான் இவர் ரொமான்டிக் ட்ராமாவை தான் பார்த்துருக்காரு. அப்படி இவர் நல்ல ஷேக்ஸ்பியர், மார்லோ போன்றவங்க எழுதின ட்ராமாவை பார்த்துருந்தார்னா இவர் சொன்ன இந்த தியரியை இவர் மாற்றிருப்பார். அது இவர் பார்க்காததுனால தான் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொன்னார்னாலும் சிட்னியினுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு எலிசபெத்தன் ஹார்ட் அவனுக்கு இருக்குது. அதை நீங்கள் எதில் பார்க்கலாம்? இவர் பாலதிவா போயிட்டில் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் அவர் எழுதின சானட்ஸு லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொமான்டிக் தன்மையாகத்தான் இவர் எழுதின சானட்ஸ், இவர் எழுதின லிரிக்ஸ் இருக்கும். அடுத்தது கிளாசிக்கல் மீட்டர்ஸ் அப்படிங்கிறது, கிளாசிக்ஸ் அப்படின்னாவே அதுக்கு பெரிய மீட்டர்லாம் கிடையாது. இப்போ நமக்கு தெரியும் சிட்னி என்பவர் அரியோபாகஸ் என்ற ஒன்று இல்லையா, 7ஆம் லைசெஸ்டர்னுடைய அரச சபையில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சபை. அந்த சபைக்கு பேர் அரியோபாகஸ்னு பேர். அதற்கு உள்ள ஒரு மெம்பராக இருந்தவர் சிட்னி. அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா கிளாசிக்கல் வெர்ஸை ரொம்ப புகழ்வார். கிளாசிக்கல் வெர்ஸில் ரைம் இருக்காது இல்லையா, வாடா என் மச்சி, வாழக்கா பஜ்ஜி, பஜ்ஜி சொஜ்ஜி லச்சின்னு இப்படி சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு தான் ரைம் பண்ணுறதுன்னு பேர். ஸோ இப்படி ரைம் பண்ணக்கூடாது. ஸோ கிளாசிக்கல் வெர்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேக்ஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா அது பிளாங்க் வெர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ரைமெல்லாம் இருக்கவே இருக்காது, ரைம் இல்லாமல் இருக்கும்.
அப்படி அன்ரைம்டு கிளாசிக்கல் வேர்ட்ஸை தான் இவர் ரொம்ப புகழ்வார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மீட்டர்னா அந்த ரைம் பண்றதுக்காக பயன்படுகின்ற அந்த அளவு இருக்கு இல்லையா, அது ஒரு ஆர்னமெண்ட், ஒரு ஆபரணம் தான். ஒரு மனுஷனுக்கு நீங்க கையில ஒரு மோதிரம் போட்டோம்னா போடலாம், போடாட்டி இல்லை. ஆனா விரல் தான் முக்கியம், விரல் முக்கியம். ஆனா அதுல போட்டிருக்கிற நீங்க ஒரு கடிகாரமோ அல்லது கையில இருக்கிற ஒரு மோதிரமோ ஒரு ஆர்னமெண்ட், அவ்வளவுதான். ஆனா நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் த ஜுவல்ஸ் இல்லையா. அதை தான் இவரும் சொல்றாரு. நிறைய இங்கிலீஷ் போயட்ஸ்ல எக்ஸலண்ட் போயட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்சிஃபை ஆயிருக்காது. வெர்சிஃபைனா ரைமாக இருக்கவே இருக்காது. அப்போ ஒரு கவிஞன் என்பவன் ரைம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ரைம் பண்ணாலேனாலும் அவன் ஒரு சிறந்த கவிஞன் தான். ஒரு லாங் கவுன் போட்ட ஒருத்தனை அட்வொகேட்னு சொல்ல முடியுமா? அதனால ரைம் பண்ணவன் எல்லாம் கவிஞன் இல்லை. ரைம் பண்ணணும், வர்சிஃபை பண்றவன் தான் கவிஞன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஒரு நீண்ட அங்கி அணிந்தவனை அட்வொகேட்னு சொல்ல முடியாதோ, எவன் வேணாலும் கோட்டு வாங்கி போட்டுக்கலாம், கோட்டு வாங்கி போட்டவனா அட்வொகேட்டா? அது மாதிரி ரைம் பண்றவன தான் கவிஞனா? ஸோ ரைம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, போயட்ரிங்கிறது ஒரு புதியவற்றை இன்வென்ட் பண்ணணும். இதுவரைக்கும் உலகம் காட்டாத ஒன்றை தன்னுடைய கவிதையில காட்டணும், அதுதான் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, இவர் வந்து கிளாசிக்கல் ஸ்காலர், கிளாசிக்ஸை தான் இவர் கொண்டாடுவார். கிளாசிக்ஸ் அப்படின்னாவே அன்ரைம்டு தான், அதுல ரைம் இருக்காது. அதே சமயத்துல இவர் ஒரு எலிசபெத்தனாகவும் இங்கிலீஷ் மேனாகவும் இருக்கிறதுனால இவரை அறியாமலே இவருக்கு ரைம் அல்லது வர்ஸ் மேல ஒரு சிறிய காதல் இருக்கும். இவருக்கு அன்ரைம் தான் இவருடைய கொள்கை. ஆனா இவர் அறியாமலே ஒரு நல்ல இங்கிலீஷ் மேனா இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாருனாக்க, அந்த ரைம் வர்ஸ் இதுக்கு மேல இவருக்கு ஒரு சின்ன காதல் இருக்கும். அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, அதனாலதான் இவர் அறியாமலே இவருக்கு செர்ரி சேஸ் என்பவர் எழுதுன ஒரு பேலட், ஒரு பேலட்ங்கிறது ஒரு கதையை அப்படியே ஒரு கதையை கவிதையா எழுதுறது. அந்த செர்ரி சேஸ் எழுதுன த ஓல்டு சாங் ஆஃப் பெர்சி அண்ட் டக்ளஸ் அப்படிங்கிற ஒரு பேலட் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது பூரா பார்த்தீங்கன்னா ரைம்ல தான் இருக்கும். இவருக்கு தான் அன்ரைம் தானே, இவர் கிளாசிக்ஸ் அதை ரொம்ப நேசிக்கிறவர், அன்ரைம் தான் இவருக்கு பிடிக்கும். அப்போ அதுதானே சொல்லணும். ஆனா இவர் அறியாமைய உள் மனதுக்குள்ள இவர் ஒரு எலிசபெத்தனாகவும் இங்கிலீஷ் மேனாகவும் இருக்கிறதுனால இவருக்கு வந்து அந்த பேலட் மேல இவர் அறியாமலே இவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, வெர்ஸுங்கிறது சாதாரண ப்ரோஸ் இருக்குல்ல, ஒரு உரைநடையை விட ஒரு ரைம் பண்ண வெர்ஸ் வந்து ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அன்ரைம்டு கிளாசிக்கல் மீட்டர்ஸ், ரைம் பண்ணப்படாத மீட்டர்ஸ் வந்து உயிரோட்டமுடைய, அதாவது நீங்க அப்படியே உங்க உள்ள உணர்வுகளை சொல்லும்போது, இந்த பஜ்ஜி சொஜ்ஜி கிஜ்ஜின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, உணர்ச்சி வராது. அப்போ உங்க புத்திசாலித்தனம் தான் வேலை செஞ்சு இந்த இடத்துல இது போடணுமா, அந்த வேர்டு போடணுமா, இந்த வேர்டு போடணுமான்னு தேட ஆரம்பிச்சிடும். அப்படியே உணர்ச்சியில பொங்கணும். அதான் வேர்ட்ஸ் ஒர்த்து சொல்லுவார். ஒரு கவிதை என்பது இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் இமோஷன். அந்த உள் உணர்ச்சி அதுவா வெளியே கொட்டணும், அதுதான் ஒரு நல்ல கவிதைன்னு அவர் சொல்லுவார் இல்லையா. அப்ப அப்படித்தானே இருக்கணும். அப்போ நீங்க நல்ல கவிதையில நீங்க ரைம் பண்ணணும்னு இந்த வேர்டு போடுறதா அல்லது இந்த வேர்டு போடணுமா, இந்த வேர்டுக்கு தானே இந்த எழுத்து மேட்ச் ஆகும்னு நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உணர்ச்சி போயிடும். அதனால உங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்தணும் அப்படின்னாக்கா அன்ரைம்டு வர்ஸ் தான் சிறந்தது. ரைம்டு இங்கிலீஷை விட அன்ரைம் தான் சிறந்தது. ஆனால் இந்த ரைம்டு வர்ஸ் இருக்கு பாருங்க, அது கேட்கறதுக்கு காதுல கொஞ்சம் இனிமையாக இருக்கும், கொஞ்சம் மகிழ்ச்சியை உண்டாக்கும். ரைம்டு வர்ஸை விட அன்ரைம்டு தான் சிறப்பு. அதுதான் நம்முடைய உள்ளத்தின் உணர்ச்சிகள், நம்முடைய பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு அதுதான் சரியான வழி. ஆனால் ரைம் பண்ணப்பட்ட ஒரு வர்ஸ் இருந்துச்சுன்னா அது காதுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இதுதான் நம்ம